திமுக கட்சி நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி கருப்பட்டி மண்டி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்த தெரியல. மொத்தமா ஒரு 15 எம்எல்ஏக்கள் வரை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கான இவ்வளவு நடந்துருச்சு இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் லீமா ரோஸ கட்சி விட்டு நீக்கினாரா? ஏன் நீக்கல? வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. கட்சியை எப்படியாவது நீ காலி பண்ணிருமா? ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனிதரை அதிமுக தலைவராக கொண்டிருக்கிற சூழ்நிலையில அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத வகையில 3வது இடத்துக்கு கட்சி தள்ளப்பட்டிருக்குது. மொத்தமா லாட்டரி மார்டின் கிட்ட லீமா ரோஸ் கிட்ட ஒரு 5000 கோடி 10,000 கோடிக்கு கட்சியை வித்துட்டாரோ? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், அதிமுக ஜெயிச்ச 3 எம்எல்ஏக்கள் அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேவைகளை போய் இணைஞ்சிருக்காங்க. அதிமுக என்ன நடக்குது? தேவைக்கு என்ன பண்றாங்க? அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தகுதியற்ற மனிதர் தலைமையில அந்த கட்சி இன்னும் தொடர்ந்து பயணிக்கிற காரணத்தினால தன்னுடைய வலிமையை தொடர்ந்து இழந்து கொண்டு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிந்த உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இவர் ஏன் நாம் பெருவாரியான இடங்களை வெற்றி பெற முடியல என்று ஆலோசனை நடத்துவதற்கு பதிலாக திமுகவோடு சேர்ந்து நாம் ஆட்சி அமைக்கலாமா, அதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், அப்படி ஆட்சி அமைத்தால் உங்களுக்கு இவ்வளவு ஆதாயம் கிடைக்கும் என்கிற வகையில இவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அது கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கல. அதற்கு அடுத்து திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து இதே இவர்கள் அமைச்சராக பொறுப்பெடுக்க முயற்சித்தார்கள். அதுவும் நடக்கல. அடுத்து தாவேகால வேலுமணி போன்றவர்கள் அமைச்சராக அமரப்பெற்று முயற்சி எடுத்தாங்க. அதுவும் நடக்கல. அப்ப இவர்கள் எல்லோருடைய நோக்கமே பணம் சம்பாதிப்பதை மட்டுமே ஒரு முக்கியமாக கொண்டு இருந்தது. அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றைக்கு ஒன்று அவர்கள் பணம் தேர்தலுக்கு செலவு செய்த காசை எடப்பாடி பழனிசாமி தரல. ஆட்சி வந்திருந்தா அதை சரி பண்ணி இருக்கலாம். அப்படி வரல. அதை ஒட்டுமொத்த குத்தகைதாரரான லாட்டரி குடும்பம் கொடுக்க முன் வந்திருக்கிறாங்க. அவர்கள் முன்கூட்டியே மார்டினோட மனைவிய லீமா ரோஸ் அதிமுகவுக்கு அனுப்பி அதற்கான பூர்வாங்க வேலைகளை முடித்து வைத்திருந்தார்கள். அப்ப எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் இன்றைக்கு விலைக்கு வாங்கி தாவேகாவில் இணைக்கிற பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவாங்க. ஒரு அவசர காலத்துல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல ஒரு பெரும் நெருக்கடி கட்சிக்கு வருகிற பொழுது அதை மேலும் நெருப்பு மூட்டி விடுபவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே ஒழிய கட்சியை காப்பாற்ற அணை போடுபவராக அவர் இல்லை. இன்றைக்கு எல்லோரும் நம்ம தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ இன்னைக்கு சென்று விடுவார்கள்னு சொல்றாங்க. நான் கூட நேற்று ஒரு தொலைக்காட்சியில சொன்னேன், மொத்தமா ஒரு 15 எம்எல்ஏக்கள் வரை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்கான பேரம் நடந்திருக்கிறது என்று. அப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா என்ன? அவர்களை அழைத்து சமாதானப்படுத்தி கட்சி கட்டுக்குலையாமல் அவர் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆதரவாளர்களை அனுப்பி சபாநாயகர் இடத்துல வேலுமணி புளோர் லீடரா சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். என் பக்கம் தற்பொழுது அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அதனால வேலுமணிக்கு பதிலாக என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும்னு கோரிக்கை விடுக்கிறார். கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது. தொண்டர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் தாவேகால இணையறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகால இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு அணை போடுவதை விட்டுவிட்டு இவர் சட்டமன்ற கட்சி தலைவராவது எப்படி என்று யோசிக்கிறார்.
அடுத்து இன்னொரு செய்தியும் வருது. நேற்று ராஜினாமா செய்தவர்கள் அந்த தொகுதியெல்லாம் காலியாகிவிட்டது என்று சட்டமன்ற அரசு இதழ்ல இன்றைக்கு வெளியிட்டு விட்டார்கள். ஆனா இவருக்கு அது கூட தெரியாம சபாநாயகரை சந்திச்சு நேற்று ராஜினாமா செய்தவர்களது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று இன்றைக்கு மனு கொடுக்கிறார். நேற்றே அவைகள் ஏற்கப்பட்டு அவர்கள் ராஜினாமா செய்ததாக உறுதி செய்யப்பட்டு அவர்கள் தாவேகாவில் இணைந்து எல்லாமே முடிஞ்சது. அரசு இதழில் இன்றைய அரசு இதழில் அது வெளிவந்துருச்சு. அதற்கு பிறகு போய் அவர்கள் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்றார். இன்னும் ஒரு படி மேல போய் அந்த அரசுக்கு ஆதரவு கோருகிற தீர்மானத்துல வாக்களிச்சவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனு கொடுக்கிறார். அப்ப ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனிதரை அதிமுக தலைவராக கொண்டிருக்கிற சூழ்நிலையில அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மிகுந்த கோபத்தோடும் மன உளைச்சலோடும் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க தலைவரா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இம்மிடியட்டா இப்ப அதிமுகல உள்ள தலைவர்கள் என்ன விஷயத்த முன்னெடுக்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி ஏன் தோற்றோம்னு விவாதிக்கணும். குறைந்தபட்சம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் உட்பட அனைவரையும் அழைத்து தோல்விக்கான காரணங்களை கேட்கணும். மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்தி தோல்விக்கான காரணங்கள் ஆராயப்படணும். கட்சியை பலப்படுத்தணும். இவ்வளவுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி திரு ஸ்டாலின் அவர்களின் ஆதரவை, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை, யாரை தீய சக்தி என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மாவும் அழைத்தார்களோ அந்த தீய சக்தி திமுகவின் ஆதரவை பெற்று தான் முதலமைச்சராக வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுதுதான் அதிமுகவுக்குள்ள இவ்வளவு கொந்தளிப்புகள் ஏற்படுது. அப்ப இதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். சரி, இப்பவாவது சரி இவங்க ரிசைன் பண்றாங்க, மக்கள் மத்தியில நிச்சயமா ஒரு அதிருப்தி இந்த ராஜினாமாவுக்கு எதிராக இருக்கு, தாவேகாவுக்கு எதிராக இருக்கு. அப்ப இந்த அதிருப்தியை நாளை இடைத்தேர்தல் நடக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறது யாரு? அதிமுக. அப்படி பயன்படுத்தி கொள்வதற்காக நீங்க கட்சியை வலிமையா இப்ப கட்டமைக்கணும். மக்கள் மத்தியில நீங்க ஒரு சிறப்பான தலைவர் என்று உறுதிப்படுத்தணும். அதற்கு மாறாக இவரது நடவடிக்கைகள் அதிமுகவுக்கு விரோதமாக, எதிராக, திமுகவுக்கு ஆதரவாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமியை ஆளுமையற்ற தலைவர்னு கடுமையா விமர்சனம் பண்றீங்க. இப்ப அதிமுகல உள்ள மற்ற தலைவர்கள் இப்ப என்ன விஷயத்த முன்னெடுக்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா மாவட்ட வாரியாக கட்சி பொறுப்பாளர்களை அழைத்து அவர் பேசணும். தமிழ்நாட்டுல 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட வேட்பாளர்களை அழைத்து பேசணும். கட்சியை எப்படி கட்டமைப்பது, அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத வகையில 3வது இடத்துக்கு கட்சி தள்ளப்பட்டிருக்குது. எதிர்காலத்துல திமுகவுக்கு ஒரு சபார்டினேட் போர்ஸா, ஒரு துணை அமைப்பாக, இல்ல தாவேகாவுக்கு ஒரு துணை அமைப்பாக செல்லுகிற நிலைக்கு கட்சி தள்ளப்பட்டிருக்குது. எப்படி கட்சியை வலிமைப்படுத்துவது என்பதை பற்றி அவர் ஆலோசிக்கணும். அதை குறித்து அவர் இன்னும் சிந்திப்பதாக எனக்கு தெரியல. அவர் இன்னும் தன்னுடைய தலைமையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, எதிர்கட்சி தலைவரை இல்ல சட்டமன்ற கட்சி தலைவரையாவது எப்படி காப்பாற்றிக் கொள்வது, இப்படித்தான். அப்புறம் தன்னை எதிர்த்தவர்களை, அதாவது சென்ற அரசாங்க 5 வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சியில ஓபிஎஸ் எதிர்த்து இவர் போராடினாரு, ஸ்டாலின் எதிர்த்து போராடல. விஜயோட ஆட்சியில வேலுமணி எதிர்த்து போராடுறாரு, விஜய் எதிர்த்து போராடல. எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் மொத்தமா லாட்டரி மார்டின் கிட்ட, லீமா ரோஸ் கிட்ட ஒரு 5000 கோடி 10,000 கோடிக்கு கட்சியை வித்துட்டாரோ என்கிற சந்தேகம் தான் வருது. ஏன்னா ஒரு சாதாரண கட்சிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி என்னோட பேஸ்புக்ல, ட்விட்டர்ல எல்லாம் போய் பாருங்க, ஒரு பதிவு போட்டிருப்பேன். இந்த லீமா ரோஸ் யாரு, இந்த அம்மையாருக்கு கட்சியில சீட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப அதை பார்க்கிற பொழுது
ஒரு 5000 கோடி 10,000 கோடி மொத்தமா வாங்கிட்டு கட்சியை அவங்கள்ட்ட வித்துட்டாரா இல்ல அடகு வச்சிருக்காரா, என்ன செய்திருக்கிறாருன்னே தெரியல. எம்ஜிஆர் காலத்துல இருந்து சிறு வயது முதல் அதிமுகவுல ஒரு 50 ஆண்டுக்கு மேல பயணிக்கிற என் போன்ற உண்மையான அதிமுக விசுவாசிகள் எல்லாமே இன்றைக்கு நெஞ்சம் பதபதைத்து ஒரு சொல்லனா துயரத்துல மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கிற காலத்துல எதை பத்தியும் கவலைப்படாம கல்லொளி மங்கனாட்டா இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சமீபத்துல சேர்ந்த லீமா ரோஸ்க்கு எப்படி கட்சியில இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்குது? எல்லா தலைவர்களும் எப்படி லீமா ரோஸ் சொல்றபடி ஆடுறதா நீங்க பாக்குறீங்க? பணம் பணம் எடப்பாடி பழனிசாமி 300 வாங்கிட்டாருங்கிறாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 30 வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள கட்சிக்குள்ள கொண்டாந்து விட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அவங்களுக்கு சீட்டு கொடுத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. ஆனா அவ்வளவு வேணாம்ப்பா, இவ்வளவு நடந்துருச்சு இல்ல. இந்த நிமிஷம் வரைக்கும் லீமா ரோஸ கட்சி விட்டு நீக்கினாரா? ஏன் நீக்கல? வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. கட்சியை எப்படியாவது நீ காலி பண்ணிருமா, காலி பண்ணி கையோடு நீ எடுத்துட்டு போயிடு என்பதற்கு வஞ்சகம் இல்லாம அந்த அம்மாவுக்கு விசுவாசமா இருக்காரு. இல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நாட்டுல எல்லா கட்சிக்காரனும் பதறான். ஏன் அந்த அம்மாவை ஏப்பா இன்னும் கட்சி விட்டு நீக்காம இருக்கீங்க அப்படின்னு. ஆனா இந்த ஆள் அதை செய்யறதுக்கான மனசு அவருக்கு வரல. வாங்கி சாப்பிட்டு இருக்காருல்ல, அதனால வரல. இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது கார்த்தி. அதாவது ஒசூர் பாலகிருஷ்ண ரெட்டி, பழனி ரவி மனோகரன், திருத்தணி கோ ஹரி, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, இந்த 4 பேரும் இப்ப கொஞ்ச நேரத்துல தாவேக்கால இணையறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்கு. ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். அப்ப இவ்வளவு நடந்தும் கூட அந்த லீமா ரோஸ் மேல அவர் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு பாருங்க. அவர் இன்னும் வேலுமணியை காலி பண்றது எப்படி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காரே ஒழிய விஜயை வெற்றி கொள்வது எப்படி, ஸ்டாலினை வெற்றி கொள்வது எப்படி, இந்த ரெண்டுமே வேண்டாம், அதிமுகவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவது எப்படி என்பது குறித்து சிந்திக்கிற மனநிலையில அவர் இல்ல. அதிமுக வெற்றி பெறுவது இல்லை 11 ஆண்டு காலமா தொடர்ச்சியா. அதுதான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம். இந்த சிந்துபாத் கதையில சொல்லுவாங்க, ஒரு வயதானவர் ஒரு முதுகுல ஏறிட்டு கீழே இறங்கவே மாட்டேங்கிறாருன்னு. இவர் எப்படி சசிகலாக்கு காசை கொடுத்து பணத்தை செலவு பண்ணி அன்னைக்கு எம்எல்ஏக்கள்கிட்ட கொடுத்து அந்த முதலமைச்சர் பதவியை பெற்று பொதுச் செயலர் பதவியை பெற்று அமர்ந்தாரோ, அதே போல அந்த பணத்தை எல்லாம் லீமா ரோஸ் கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு கட்சியை லீமா ரோஸ் கிட்ட ஒப்படைக்கிற பணியில சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சார், இப்போ திமுகவும் தான் படுதோல்வி அடைஞ்சது. ஆனா எல்லாரும் ஸ்டாலினோட தலைமை ஏத்து உறுதியா நிக்கிறாங்க. இப்ப அந்த ஒற்றுமை இங்க இல்ல. நம்ம எடப்பாடி பழனிசாமியை மட்டும் குறை சொல்லிட முடியுமா? திமுக கட்சி நடத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமி கருப்பட்டி மண்டி நடத்துறாரு. அவர் கட்சி நடத்த தெரியல. கருப்பட்டி மண்டி வெள்ள வியாபாரத்துல வெள்ள வியாபாரம் தான், கருப்பட்டி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்க கட்சியா நடத்துறாரு. கட்சிங்கிறது ஒரு உணர்வு பூர்வமானது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாரையும் கட்சி விட்டு நீக்குங்க என்பதுதான். அதை செய்யாத இருக்கிற ஒரே இடம் லீமா ரோஸ். லீமா ரோஸ கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு எடப்பாடி ஏன் பயப்படுறாரு? என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். வாங்கி சாப்பிட்டு இருக்காரு அல்லது மொத்தமா ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி இவர் செலவு பண்ண காசை கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகமும் கட்சியை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில ஈடுபடாம மாறா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு சப்பார்டினேட்டா போகக்கூடிய அரசியலை தான் முன்னெடுத்தாங்க. அவங்களோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? 2 பேர் செய்வதும் தவறு. வேலுமணி இவரோட பயணித்தவர் தானே. 2 பேரும் பார்ட்னர்ஸ் இன் கிரைம்ஸ். ஒன்றாக பல தவறுகளை செய்தவர்கள் தானே. இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஏதாவது பங்கீட்டு பிரச்சனையா என்னன்னு சொல்லி தெரியல. அவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. சார், விஜய் தூய சக்தின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல இப்ப குதிரை பேரத்துல ஈடுபடுறதா குற்றச்சாட்டுகள் வருது. விஜயோட அரசியலா கட்சி செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் செய்வது தவறு. ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுகிற நிலையில அதை தவறு என்று மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அனுதாபத்தை தேடி
வெற்றி பெறுகிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. அந்த நிலையில இவர் அதிமுகவை நிலைநிறுத்தவில்லை. என்ன சொன்னாலும் ஆனா இப்ப வரைக்கும் கட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்பத்திக்கு கட்சி லீமா ரோஸ் கண்ட்ரோல்ல தான்ப்பா இருக்கு. இப்பத்திக்கு லீமா ரோஸ் சொல்ற இடத்துல எடப்பாடி கையெழுத்து போட்டு இருக்காரு. இப்ப 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ அல்லது லீமா ரோஸ்க்கோ எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அவங்களோட மனக்குமுறல் என்ன மாதிரி இருக்கு? அது செய்வாங்க. எல்லோரும் இன்றைய தேதிக்கு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வேதனை ஒரு வெறியாக மாறும். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அடித்து விரட்டப்படுவார் அதிமுகவிலிருந்து. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.